திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியறவரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் அல்ல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நமக்கு போன தடவை பாடல், அதாவது மனத்திற்கு உபதேசம் செய்தது போல அருமையான ஒரு பாடலை அருணகிரி பெருமான் நமக்கு கொடுத்தார். மனமாகிய அந்த மனத்தை முன்னாடி நிறுத்தி அதுக்கு உபதேசம் செய்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு பாடலை தந்தார். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள். இதெல்லாமே அருமையான உபதேசமாக கொடுத்தார். எழு பாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க துழைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படுமே. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க 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 நீங்கள் போய் தேடி போக வேண்டாம். அந்த வேலாயுதம் அப்படியே உங்களை தேடி வரும். வைவேல் விடும் கோன் அருள் வந்து, அந்த முருகப்பெருமானுடைய அருள் தானே வந்து உமக்கு வெளிப்படும் என்ற ஒரு அருமையான செய்தியை நமக்கு தந்தார் போன பாடல்ல. இப்போ அதனை ஒட்டி வரக்கூடிய இன்னொரு பாடல். இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதே போல் முதல் பாடலையும் மனத்தை தான் நமக்கு இங்கே மனத்துக்கு அறிவுரையாக சொல்லி அப்படி மனத்தை வைத்திருந்தால் அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிட்டும் என்றெல்லாம் நமக்கு சொன்னார். இப்போ அடுத்த பாட்டிலையும் அதே போல் இந்த மனத்திற்கு உள்ள உபதேசமாக சொல்கிறார். மனத்தை முன்னாடி நிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக. அது என்ன உபதேசம் பாருங்க. வேத ஆகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூந்தண்டை பாதார விந்தம் பாத அரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து ஒளித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாது ஒருபுதற்குமே. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடலாக்கி இங்கே கொடுத்துருக்கிறார். அதாவது இந்த பாடல் எப்படின்னா, நல்ல ஒரு சிவஞானம் பெற்ற ஒரு யோகிகள் நிலை என்று கூட சொல்லலாம். இன்னும் அவரை மாதிரியான ஒரு சீவன் முக்தர் நிலை என்று கூட சொல்லலாம். ஒரு சீவன் முக்தர்கள் அப்படின்னா சிவ ஞானத்தை பெற்றவர்கள், மேலான நிலையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த சிவஞானத்தை பெற்றார்கள் என்றால் ஒரு மேலான பொருளை பெற்றாச்சு. அப்போ அந்த பொருளோடு கூடி இருக்கணும், மாறிடக்கூடாது. இது நம்ம சாதாரண உலகியலில் சொல்லணும்னா, ஒரு பொருள் நமக்கு கையில் கிடைக்குதுன்னு வைங்களேன். பாத்திரங்களே வச்சு போனீங்க, பாத்திரங்களில் ஒரு சில்வர் பாத்திரம் முதல்ல கிடைக்குது. என்ன செய்வோம், நல்லா சுத்தப்படுத்தி பத்திரமா வீட்டில் செல்ஃபில் அடுக்கி வைப்போம். இதே இது வெள்ளி பாத்திரம் கிடைச்சதுன்னு வைங்க, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பக்குவப்படுத்தி அதை ஒரு பீரோக்குள்ளே வைப்போம் அல்லது முக்கியமான ஒரு ஷெல்ஃபில் வைப்போம்னு வைங்களேன், உள்ளே வைப்போம் பத்திரமா. சில்வர் பாத்திரம்னா வெளியே வைப்போம், இதுனா கொஞ்சம் உள்ளே வைப்போம். இதே இது தங்கப்பொருள்னு வைங்களேன், தங்கத்தில் உள்ள பொருள், அதை எங்கே வைப்போம், உள்ள பீரோக்குள்ளே லாக்கருக்குள்ளே வச்சு எடுப்போம். அது உள்ளுக்குள்ளே பீரோக்குள்ளேயே இருக்கக்கூடிய உள்ள லாக்கர். அப்படி இல்லை, நம்ம எங்கேயாவது வெளியூர் போனால் இங்கே வச்சா சரி வராது, வெளியூர் போயிட்டு வர 2 நாள் ஆகும், இதை பத்திரமா அங்கே கொண்டு போய் லாக்கரில் வச்சுருவோம் அப்படின்னு பத்திரமா வைப்போம். இதே இது இன்னும் வைரமாக இருந்துன்னா இதை காட்டிலும் மேலான பத்திரம். அப்போ பொருள் மேலானதாக, அதாவது விலை மதிப்பற்ற பொருள், இதுக்கெல்லாம் விலை உண்டு. இந்த பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே உலோகங்களுக்கெல்லாம் விலை உண்டு. அப்போ இந்த பாத்திரத்தையே
மதிப்பு, அதனுடைய பண மதிப்பு கூட 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 அதை எங்கே வைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. இதே போல் உயிர்களாகிய நம்மிடம் அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண உலக அறிவு கூடுனாலே அவங்களுக்கு ஒரு டிகிரி பட்டம் எல்லாமே கொடுத்து அவங்க மேலானவங்க அப்படின்றோம். இதை காட்டிலும் மேலானவர்கள் வேதங்கள் ஆகமங்களை நன்றாக கற்று உணர்ந்த ஆச்சாரிய பெருமாள். அப்போ அது ஞானம், மேலான ஞானம், ஆச்சாரிய ஞானம் சொல்லக்கூடிய மேலான ஞானம். இப்படி ஒரு இது நூலறிவு, இந்த அறிவெல்லாம் நூலறிவு. இதை காட்டிலும் அருள் ஞானம், சிவஞானம். அப்போ அந்த சிவஞானம் பெற்றவர்கள், அப்போ அந்த ஞானம் பெற்ற மாத்திரத்தில் அதை விட்டு விலகிடக்கூடாது. பத்திரமான ஒரு இடத்துல அதை வைக்கணும். அந்த பத்திரமான இடம் எது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். அந்த பத்திரமான இடம் அப்படின்னும் போது அந்த ஞானம் கைவர பெற்றவர்கள் எங்கே இருக்க வேண்டும்? உயிர் அறிவில் அந்த ஞானம் வந்துட்டு அப்படின்னா இந்த உயிர் அறிவு எங்கே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாட்டு. அப்போ இந்த பாட்டு அவரை போன்ற சீவன் முக்தர்களுக்குரிய பாட்டு. அப்போ சீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார் நமக்கு சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லுது. அதில் திருவருட்பயனிலே பார்த்தீங்கன்னா, ஓங்கு உணர்வின் உள் அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல் அப்படின்னு முதல் பாட்டிலேயே ஆரம்பிக்கிறார். தூங்காமல் தூங்கும் அப்படின்ற நிலை, மோன நிலை அப்படின்றது, அந்த இறைவனோடு ஒன்றித்து இருத்தல் அப்படின்ற அந்த நிலை. அப்போ அந்த சிவஞானத்தை பெற்றவர்கள் மேலான நிலையிலே, மோன நிலையிலே, பேச்சுக்கெல்லாம் அடங்கி நின்றலே. தூங்குதல் என்பது இறைவனுடைய திருவருளோடு ஒன்றித்து நின்ற நிலை. பிறகு இன்னொரு பாட்டில் சொல்லும்போது, புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலன் நடக்கும் ஆமை தக. ஒரு ஆமை எப்படி ஒரு ஓட்டுக்குள்ளே உள்ள பத்திரமா இருக்கோ அது போல அஞ்செழுத்து மந்திரத்தை சதா காலமும் சொல்லிக்கொண்டு அடியார்களுடைய நடுவில் இருக்கும் பேர் பெற்றவர்கள் விட்டு பிரிய மாட்டாங்க. திருக்கோவிலுக்கு வர்றது எல்லாமே. அப்போ சிவஞானம் என்ற பெரும் பெயர், பெரும் பொருள், மேலான பொருள், இந்த ஞானத்தை கைவர பெற்றவர்களுடைய நிலையைத்தான் இந்த பாடலிலே மிக அழகாக எடுத்து சொல்கிறார். வேத ஆகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் அரணாக. அப்போ அப்படிப்பட்ட சிவஞானம் கைவர பெற்றவர்கள் எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. எங்கே இருக்கணும்னா, இப்போ நம்ம உயிர் அறிவில் இந்த ஞானம் கிடச்சிட்டு, உயிரோ எங்கே இருக்குது? உடம்போட கூடியிருக்கு. உடம்பு கருவிகரணங்களோடு கூடியிருக்கு. இந்த கருவிகரணங்கள் என்பது இதில் மனம்ன்றதை அடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர்கள் ஏற்கனவே அடங்கியவர்கள் தான். ஆனால் அவர் அருணகிரி பெருமான் நம் பொருட்டாக சொன்ன இது உபதேசம் தான். அவங்கெல்லாம் அந்த நிலையில் நின்றவங்க, நமக்காக சொல்லப்பட்ட அருமையான ஒரு உபதேசமான. அப்போ இந்த மனம், இப்போ உயிர் அறிவு, இந்த உயிர் அறிவு விளக்கம் பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட கரணங்கள், அதில் மனம் என்ற ஒன்று, இந்த மனம் அது அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே அப்படிம்பார், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன். அப்போ இந்த மனம் என்ற ஒரு கருவி இந்த புலன்கள் வாயிலாக உலகத்தை, உலக விடயங்களை இங்கே அனுபவித்தல் அப்படின்றது. அப்படி போயிடும், இப்படி போயிடும். அப்போ இந்த விடயங்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தை கட்டுப்படுத்துதல் என்பது ரொம்ப கஷ்டமானது. அப்போ கட்டுப்படுத்துவதை காட்டிலும் வேறொரு பொருளோடு ஒட்டுவித்து விட்டால், நாம் போய் இதை தடுக்கிறத காட்டிலும், மனதை தடுத்தா அது விபரீதமாயிடும். அப்போ தடுக்கிறத விடுத்து இந்த மனதை இன்னொரு இடத்துல பதிய வைத்தல். அதுக்கு ஒரு அழகான ஒரு நம்ம ராமாயணத்திலேயே ஒரு வரலாறு உண்டு.
ராமாயணத்தில் ராமர் வர்றாரு, ராமருக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த குரங்கிடங்கள் பூரா வருது. குரங்கோடைய தன்மை என்னன்னா, எந்த பொருள் கையில் கிடைச்சாலும் பிச்சு 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 தூக்கி போடும், அங்கங்கே பறத்தி போடும், ஒரு இடத்துல வைக்காது, எதையுமே சேர்த்து வைக்காது, எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி எரியக்கூடியது தான் அதனுடைய வேலை. இதே குரங்குகளை வச்சு அங்கே கிடக்கிற கல்லெல்லாம் தூக்கி 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 போட வச்சு ஒரு ஒழுங்கு நெறியில் ஒரு பாலமாக்கி காண்பித்த ராமபுரம். இப்போ இதே குரங்குகள் வேறு இடத்துல இருந்ததுன்னா ஒரு மரத்து மேலே ஏற்றினா மரத்தில் இருக்க இலையெல்லாம் பறித்து போடும், பூவெல்லாம் பறித்து போடும், கீழே போடும் இல்லையா. ஆனால் ராமரோடு சேர்ந்து இருந்ததால் கீழே கிடந்த கற்களெல்லாம் பாலமாக மாறியது அப்படின்னு பார்க்கலாம். இதே போல் இங்கே உயிர் அறிவு, இந்த உயிர் அறிவிலே சிவஞானம் கைவரப்பெற்றது. அப்போ இந்த உயிருக்கு உதவுவதற்காக கொடுக்கப்பட்ட கரணங்கள், அந்த கரணங்கள் அப்புறம் கருவிகள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். அப்போ கரணங்களில் மேலான ஒன்று மனம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மனம் எப்படி உடலோடு கூடி, மனம்ன்றது இப்போ உடலோடைய கருவி, உயிரோடு கூடி அணவமலத்தோடு கூடி இருந்தால் அதனுடைய வேலை வேற. இப்போ எதோடு கூடியிருக்கு? அருளோடு கூடியிருக்கு, சிவஞானத்தோடு கூடியிருக்கு. அதனால் இந்த மனமானது செம்மையான வழியிலே, அந்த செம்மை அப்படின்றது இப்போ இது கைவரப்பெற்றதாக மாறும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, யானையை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அது மதம் பிடிச்ச நேரத்தில் இங்கேயும் அங்கேயும் ஓடி எல்லாத்தையும் அழிச்சு போடும். இதே யானை சாதுவான ஒரு பிராணின்னு தான் சொல்லுவாங்க, பெரிய பிராணி, ஆனால் சாதுவான பிராணி, தன்னுடைய வலிமையே அதுக்கு தெரியாது. இந்த எல்லாத்தையும் அழித்து போடக்கூடிய இதே யானை இந்த பாகனுக்கு கட்டுப்பட்டு, ஒரு அங்குசம், சின்ன அங்குசம், அதுக்கு கட்டுப்பட்டு அந்த அங்குசத்தையும் எடுத்து பாகன் கையில் இது கொடுக்கும், இதுதான் எடுத்து கொடுக்கும். சங்கிலி கிடக்கும், அதை எடுத்து பாகன் கையில் கொடுத்து காலையும் தூக்கி காமிக்கும், கட்டு அப்படின்னு. இந்த யானையுடைய தன்மை பாருங்கள், முதல்ல எப்படி இருந்தது, மதம் பிடித்த போது, கோபம் கொண்ட போது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. இப்போ கட்டுப்பட்டு நீ கட்டுப்பா அப்படிங்கிறது. இதே போல் இங்கே முருகப்பெருமான் யார் அங்கே இறைவனுடைய திருவருளோடு கூடி நின்றார்களோ அவர்களுக்கு பொறி புலன்கள் வாயிலாக உலக காட்சி மயக்கி கொண்டிருக்கும். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும் என்று மயக்கி கொண்டிருக்கும். ஆனால் இங்கே திருவருள் சிவஞான சார்பு யார் பெற்றார்களோ அவர்களுக்கு முழுக்க முழுக்க கண்ணை மூடினாலும் சரி, கண்ணை திறந்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, உலகத்தில் தான் இருப்பாங்க, உடலோடு கூடி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்யும் செயலெல்லாம் இறை செயலாக, பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே அப்படியே முழுக்க முழுக்க அந்த இறை அருளோடு ஒன்றி இருக்கும் நிலை. இந்த பாட்டில் இதை அழகாக சொல்கிறார், இந்த வரியில் சொல்கிறார். அப்போ அந்த ஞானம் என்ற மேலான ஒன்று சிவஞானம் கைவரப்பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? திருவருளோடு ஒன்றித்து நிற்று. அப்போ ஒன்றித்து நிற்பதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்னா, வேத ஆகம சித்திர வேலாயுதன். அந்த வேல், அந்த ஞான வேல் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதா, சிவஞானத்தோடு கூடியவர்கள். ஏன்னா சிவஞானம் மேலான பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கணும், விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, அதை வைர நகை பத்திரமா வைக்கணும். அப்போ அதை வைக்கிறதுக்கு இப்போ அவர்களுக்கு அந்த சீவன் முக்தர்கள் என்று சொல்லக்கூடிய மேலானவர்கள் அவர்களுக்கு உதவுவது எது என்றால், வேத ஆகம சித்திர வேலாயுதன், வேலை கையில் கொண்டவன். இந்த வேலுக்கு தான் அடைமொழி உலகம். அந்த வேல் எப்படிப்பட்டதா? வேத ஆகமம் அப்படின்றது. வேதங்கள் ஆகமங்கள் இவையெல்லாம் நமக்கு தெரியும். எது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், எப்போ அவர் பெரிய அறிவாளிப்பா, அறிவாளியெல்லாம் சரி, என்ன படிச்சிருக்காரு,
அப்படிம்போம். அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார் அப்படியா, அப்போ அந்த பட்டத்தை வச்சு அவருடைய அறிவை நாம் கணிப்போம். அப்போ பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா, அப்போ சரி அப்படிம்போம். முன்ன பின்னாடி போடக்கூடிய பட்டத்தை வச்சு. இதே இது நம்ம அருளாளர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அப்படின்னா, இப்போ வேதங்கள் ஒரு வேதம் படித்தா ஸ்ரீலஸ்ரீபாங்க, 2 வேதம் படித்தா ஸ்ரீலஸ்ரீபாங்க. அப்போ அந்த வேதங்கள் அப்போ வேதங்கள் மேலானது, அந்த வேதத்தை நன்றாக முறையாக கற்றவர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அப்படின்றது. இப்போ இங்கே முருகப்பெருமான் கையில் இருக்கும் அந்த வேலாயுதம் எப்படிப்பட்டதா, வேதம் ஆகமம் ரெண்டையுமே சொல்கிறார். 4 வேதங்கள், அதாவது நூல்கள்லையே வேதங்களையே சில வகைப்படுத்துவாங்க. அது எப்படி வகைப்படுத்துவாங்களா, வேதம் அப்படின்னாலே பொதுவான அறத்தை சொல்வது, வேதம் என்பது பொதுவான அறத்தை சொல்வது, ஆகமம் என்பது இறைவனை அடையும் மார்க்கத்தை சொல்வது. அப்போ வேதத்தை மந்திரம் என்றும் ஆகமத்தை தந்திரம் என்றும் சொல்வார்கள். இப்போ இது எல்லாமே அபரஞானம்தான். வேதம் ஆகமம் எல்லாமே நூல் வழியாக அபரஞானம்தான். ஆனால் இப்போ மேலான ஒன்று வேதத்தை சொல்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், இறைவனே நமக்கு அருளியது வேதம். அப்போ அந்த மேலான வேதத்தை சொல்லும்போது இறைவன் உடுத்திருக்கும் கோவணம் வேதம்போ, அவருடைய பாதுகை வேதம்போ. எத்தனை இடங்களில் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, வேதத்தை 4 நாய்களாக கொண்டு வந்தார். அப்போ அவரிடம் இருக்கும் எல்லாமே வேதம். வேதம் இறைவனால் தரப்பட்டது, மேலான ஒன்று. அந்த வேதத்தையே 4 பிரிவாக 4 வகையாக சொல்லுவாங்க. அதாவது கட்டளையிடுதல் அப்படின்றது வேதத்துக்கு உண்டு. இதை இப்படி செய் அப்படின்னு வரும், வேதத்தில் செய் அப்படின்னு வரும். அப்போ அந்த வேலையை செய்தல் அப்படின்னா யார் நமக்கு கட்டளையிடுவாங்க அப்படின்னா, ஒரு தலைவன் கட்டளையிடுதல், இப்படி செய் அப்படின்றது தலைவன் கட்டளையிடுதல். இப்போ இந்த வேதத்தை பிரபு சம்மிதை அப்படிம்பாங்க. பிரபு சம்மிதைனா கட்டளை, இந்த கட்டளை இடுதல் தலைவனுடைய வாக்கு, அதுக்கு பேர் பிரபு சம்மிதை. இது ஒரு வகை. சில நேரங்களில் இந்த வேதங்கள் அப்படின்றது அதில் சொல்லப்பட்டக்கூடிய ஒழுக்கம் வழிமுறைகள் இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வடக்கெல்லாம் வேறு மாதிரியான இருக்கும், நமக்கு தென் திசையில் வேறு மாதிரி இருக்கும். தென் திசையிலேயே ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அதே போல் இந்த சட்டம் இப்படி செய்யின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இங்கே சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை, அது ஸ்மிருதி அப்படிம்பாங்க. முதல்ல வேதம் ஸ்ருதி, அது அந்த பிரபு சம்மிதை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுலேயே ஒரு பிரிவாக ஸ்மிருதி அப்படிம்பாங்க. இந்த ஸ்மிருதி எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நல்ல நண்பன், அந்த நண்பன் ஒருத்தனுக்கு நண்பனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எப்படி சொல்ல, எப்பா இப்படியெல்லாம் இருக்காதுப்பா, இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த நண்பனுடைய வாக்கு. அப்போ நண்பனுடைய வாக்கை போல இதமாக பதமாக, முதல்ல கட்டளை. இப்போ இந்த இடத்துல என்ன வருது, ஸ்மிருதியாக வரும்போது இதமாக பதமாக சொல்லுதல், கொஞ்சம் இதமாக கொஞ்சம் பதமாக சொல்லக்கூடியது. இப்போ வேதங்களையே எப்படியெல்லாம் வருது பாருங்க. அப்போ இது நண்பனுடைய வாக்கு, அது சுக்ருத் சம்மிதை, நண்பனின் வாக்காக இதமாக வருது. சரியா, இது ஒரு பக்கம். அப்போ முதல்ல கட்டளை இருந்தது, நான் எனக்கு கட்டளையான்னு தெரியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரு நண்பன் பதமாக சொல்கிறது போல் ஒரு வகையில் வரும். சரி, அதுவும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு போனால் 3வது வகையாக வருது. இந்த வேதங்கள்லேயே இப்படி வருது. அப்போ அந்த வேதங்களை என்ன செஞ்சாங்கன்னா, வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை காவியமாக்குனாங்க. இன்றைக்கி இதிகாசங்கள் காப்பியங்கள்லாம் இருக்கு இல்லையா, ராமகாதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை இதிகாசங்கள் காப்பியங்கள் சொல்லுவாங்க. அது அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் இங்கே சொல்லுது. அப்போ எனக்கு அப்படி கட்டளையிட்டாலாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது, சுருதியெல்லாம் வேதம் தெரியாது. சரி, அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தது, அதுவும் தெரியாதுப்பா. அப்போ இந்த நிலை எப்படின்னா,
இன்னும் இந்த குழந்தைக்கு நல்லா குழைச்சி கொடுப்பாங்க இல்லையா, அது போல ஒரு காவியம் புராணம் அப்படின்னு. இது ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம் எப்படி இதமாக பதமாக பேசுவா பாருங்க. அதுபோல காந்தா சம்மிதை. ஒரு பொருள் வேணும் அப்படின்னா மனைவி என்ன செய்வா, எனக்கு வேணுங்க அப்படின்னு அதட்டி சொல்ல, எங்க நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, விலை கூட ரொம்ப சௌரியமாக தான் சொன்னாங்க, ரொம்ப இதமாக பக்குவமாக கொண்டு வந்து சரியான நேரத்தில் சொல்லுவாள், சரியான நேரத்தில் சொல்லுவாள். அப்போ கணவன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இது அதே போல் இந்த உயிர்களுடைய அறிவுக்கு ஏற்றாற் போல கதைகளாக புராணங்களாக அப்படி சொல்கிறது இங்கே காந்தா சம்மிதை அப்படின்னு. இப்படிப்பட்ட ஸ்மிருதி, அதாவது முதல்ல வேதம், ஆகமம், ஸ்மிருதி, காவியம், புராணம், இப்படி 4 வகையாக ஒவ்வொரு வகையாக. அப்போ இதில் தெரியலன்னா இதில் தெரியலன்னா இது தெரியக்கூடியது எல்லாமே ஞானத்தின் வடிவங்கள் தான். ஆனால் மேலான ஞானம் ஒன்று, அடுத்ததான ஒன்று, இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த சிவஞானத்தில் திளைத்த ஆன்மா, சிவஞானம் கைவரப்பெற்ற ஆன்மா, அந்த கைவரப்பெற்ற ஆன்மாவுக்கு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்றதை இப்போ அருணகிரி பெருமான் கொண்டு வர்றார். அப்போ உறுதுணையாக இருப்பது இந்த வேல் அப்படிங்கிறார். அந்த வேல் எப்படிப்பட்டதுங்க அதை சொல்லுங்க அப்படின்னா, அதுக்குத்தான் இங்கே அடைமொழி சொல்கிறாரு. அந்த ஞான வேல் வேத ஆகம சித்திர வேலாயுதன், அந்த வேலை கையில் கொண்டவன். வேதங்கள் யாருக்கு எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அப்படி சொல்லக்கூடிய வகையில் உள்ள ஞானமே வடிவான, இதுக்கு தான் இந்த வேத ஆகம. அது எப்படிப்பட்டது? சித்திரனா அழகு என்று ஒரு பொருள், அப்படியே பிரமிப்பூட்டக்கூடியது. அப்பா என்ன ஆச்சரியமாக இருக்குப்பா அப்படி இல்லையா, அப்படிப்பட்ட சித்திர அந்த வேல். இந்த வேல் அப்படிப்பட்டதுன்றார். இந்த வேல் துணையாக இருந்தால் இந்த சிவஞானம் நம்மை விட்டு போகாது. சிவஞானம் கைவரப்பெற்ற ஒரு ஆன்மா அந்த சிவஞானத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வேலாயுதன் கையில் வேலை கொண்ட வேல் என்ற ஆயுதத்தை கொண்ட வேலாயுதன். அந்த வேல் எப்படிப்பட்டது? வேத ஆகம சித்திர வேலாயுதன் அப்படின்னு ஒரு அடைமொழியை கொண்டு போடுறார். அரிதான ஒரு பொருள், அந்த பொருளை காப்பாற்ற வேண்டுமென்றால், அந்த உயர்ந்த ஞானம் அதை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த ஞான வேலை உடைய அந்த வேலாயுதன் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லி, அப்புறம் அவருடைய திருவடி, முதல்ல கையில் இருக்க வேலாயுதத்தை சொன்னார், அப்புறம் அங்கே திருவடியை சொல்கிறார் பாருங்க. வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் அரணாக. அப்போ அந்த திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா வெற்றி பூ, அப்படியே அழகாக அங்கே மலர்ச்சியாக இருக்கதான். வெற்றி பூத்த ஒரு பூவை கொண்டு எங்கேயாவது நம்ம கைப்பட்டாலே அதெல்லாம் வாடி போகும். ஆனால் இந்த பூ எப்படி இருக்கான், அப்படியே குளிர்ச்சி பொறிந்ததான இந்த வெற்றி பூ தன்னென்று இருக்குதான், பூத்த அப்படியே இப்போ தான் பறித்து போட்ட மாதிரி இருக்குது, அங்கேயே தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு குளிர்ச்சியான அந்த பாதம். வெற்றி பூத்த, அடுத்தாப்புல தண்டை, தண்டையணி தண்டை கிங்கடி, இதெல்லாமே இறைவனுடைய முருகப்பெருமானுடைய பாதத்திலே காலிலே அணிந்தது. எதற்காக என்றால் சப்தம் ஒலி என்பதாக. சின்ன குழந்தை அது காலில் போட்டிருக்கு, தண்டையணி வெண்டையும் கிங்கணி சதங்கையும் அவர் அழகாக பாடுவார். இது சின்ன குழந்தைகள் போடக்கூடியது, அதனால அப்படிம்போம். ஆனால் உண்மையிலேயே இது மேலான யோக நுட்பத்தை சொல்லக்கூடியது. இதிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தம் ஒலி யாருக்கு கேட்கும்? அந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஞானம், அது சிவஞானம் கைவரப்பெற்றவர்களுக்கு. இப்போ நான் சொல்கிறது சிவஞானம் கைவரப்பெற்றவர்கள், அவங்களுக்குரிய இடம்தான் இதை சொல்கிறார். முழுக்க முழுக்க முழுக்க
வெற்றி பூந்த தண்டை பாத அரவிந்தம். அரவிந்தம் என்றால் தாமரை பாதம், தாமரையை போன்ற அங்கே பாதம். அப்போ இந்த திருவடியை இங்கே பற்றி கொண்டால், திருவடியை பற்றி கொண்டால், இந்த திருவடியை பற்றுதல் என்பது திருவடியில் தண்ணி ஊற்றுறான், அதாவது வேரில் தண்ணி ஊற்றுனா மேலே களையெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே திருவடியை பற்றி கொண்டால் கையில் இருக்கும் வேலாயுதன், வேலை கூட அது அஞ்சேல், அந்த வேலே அப்படி பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு காண்பிப்பது போல இருக்கும். அப்போ திருவடியை பற்றி கொண்டால் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் அரணாக. அப்போ அந்த திருவடியை பற்றி கொண்டால் கையில் இருக்கும் வேல் என்ன செய்யுமா? பயப்படாத நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், ஒன்றும் பயப்படாத, நான் உடனே வருவேன் அப்படின்னு சொல்லுதான். திருவடியை பற்றுதலும் கையில் இருக்கும் வேலாயுதம் நம்மை காப்பதுமாக அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு போட்டார். முதல்ல வேத ஆகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் அரணாக. இந்த இடம் அப்படி அழகாக சொல்லிட்டார். அப்போ சிவஞானம் கைவர பெற்றவர்கள் சதா காலமும் திருவடி இன்பத்தில் திளைத்திருப்பார்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போ அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எது? இந்த உலகம். உடம்போடு கூடி இருக்கிறது உலகம். ஆனால் அந்த உயிர் அறிவு எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறார். ஏன்னா இப்போ சீவன் முத்தரும் நம்மை போன்றவர்கள், நம்முடைய உடம்பு மாதிரியே அவங்களுக்கு உடம்பு இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி உணர்வுகள் இருக்குமானா இருக்காது. அதை அடுத்து சொல்கிறார். ஏன்னா இந்த காரியப்பட்டு வராது. அதாவது உடம்பு இருக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய பாகங்கள், அதாவது கரணங்கள், இந்த இந்திரியங்கள் எல்லாமே காரியப்படாது, காரியப்பட்டு வராது. பூதகாரியம் நமக்கெல்லாம். இந்த பூதகாரியம் என்பது இந்த மாயாகாரியம். அப்போ மாயையோடு கூடி இங்கே காரியப்பட்டு வரும். இதை பார்த்தோன்னே ஒரு விருப்பு வெறுப்பு எல்லாம் காரியப்பட்டு வரும். ஆனால் இவர்களுக்கு வராது. அப்போ இவர்கள் இருக்கும் இடம் எது அப்படின்னா, அதாவது உடம்பு இருக்கிறது இந்த உலகம், உடம்பு இருக்கிறது இந்த உலகம். ஆனால் உயிர் அறிவானது அப்படியே சிவஞானம் கைவரப்பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிவஞானம் கைவர பெற்றவர்கள் எங்கே இருப்பார்கள்? முதல்ல திருவடியை பற்றி கொண்டு, பற்றியதால் கையில் இருக்க வேலாயுதம் பயப்படாதுன்னு சொல்கிற மாதிரி அங்கே வேத ஆகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் அரணாகன்னு சொல்லிட்டார். அடுத்து அந்த இடத்த சொல்கிறாரு. அல்லும் பகலும் இல்லா. அல் என்றால் இருள், பகல் என்றால் ஒளி, இல்லாத. அப்போ இரவு பகல் அற்ற, சூதானது அற்ற வெளிக்கே. சூது ஆனது அப்படின்னா துன்பம் தரக்கூடியது. அற்ற வெளிக்கே, சூதானது அற்ற வெளிக்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்கே போடுறார். அல்லும் பகலும் என்ற மாத்திரத்தில் ஒளி, இருள், இருள் என்ற மாத்திரத்தில் மறப்பு, வெளி பகல் என்ற மாத்திரத்தில் நினைவு, அதாவது மறப்பு அப்புறம் நினைவு. நினைவோடு கூடி இருக்கும்போது நம்ம இப்போ கண்ணை நல்லா முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பகல் நேரத்தில் எல்லாம் பார்க்குறோம், வைக்க இல்லை. இது மாதிரி அவர்களும் இருப்பார்கள். இது பகல், சரியா? அல்லுன்றது மறப்பு அல்லது இரவு நேரம் தூக்கம் சொல்லலாம். அப்போ இந்த மறதி அப்படின்றது தூக்கம், அதையும் சொல்லிக்கிடலாம். அப்போ அந்த இரவு நேரம் அல், பகல் இந்த நினைவோடு கூடுகிறது. அப்போ சகல நிலையில் உடலோடு கூடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருக்கும் இடம் என்னன்னா அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளி. வெளி என்பது ஆகாசம். சூதானது அப்படின்னா வெறும் வெட்டோலை. அங்கே இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, இரண்டும் இல்லாத, அதாவது நினைப்பும் கிடையாது, மறதியும் கிடையாது. நினைவுகள் என்பது இந்த உலக காரியங்கள் உள்ள நினைவுகள். மறதி என்பது இந்த உலகத்தை, அப்பா கொஞ்ச நேரம் மறந்து இப்போதாப்பா இருக்கேன். அப்போ உலக காரியங்கள் இது எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. அப்போ அந்த இடம் எதுன்னு சொல்கிறாரு பாருங்க, வெளிக்கே. சூதானது அற்ற வெளிக்கே. அப்போ வெளி என்பது ஆகாசம்.
ஆகாசம்னு நமக்கு தெரியும், பஞ்சபூதங்களில் ஒன்று, எல்லாவற்றையும் அப்படியே தனக்குள் அடக்கி வைத்திருப்பது இது வெளி, ஆகாச வெளி. ஆனால் இவர் சொல்கிற சூதானது அற்ற வெளிங்கிறார். அப்போ அந்த வெளி என்னது அப்படின்னா இது பூதாகாசம், பூதங்களில் இருக்கக்கூடிய ஆகாயம் பூதாகாசம். இது எல்லா பூதங்களையும் தனக்குள் அடக்கியது அப்படின்றது. இந்த பூதாகாசம் அல்ல, இதுக்கு தோற்றம் உண்டு, முடிவு உண்டு இந்த பூதாகாசத்துக்கு. ஏன்னா இது மாயையின் காரியம், சரியா? ஆனால் இவர் சொல்வது சிதாகாசம், அறிவு பெருவழி. அதுக்கு கால எல்லை இட எல்லை எதுவும் கிடையாது. ஒரு பாட்டில் வெறும் பால் அப்படிம்பார். அப்போ அந்த வெறும் பால் என்று சொன்ன மாத்திரத்தில் அதை போல, அதாவது கால இட எல்லை இல்லாத ஒரு பால் வெளி. அந்த இடத்துல அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளி அப்படின்னு கொண்டு வர்றாரா? அந்த கால, அதாவது கால எல்லை இட எல்லை இது எதுவும் இல்லாமல் மூச்சு காற்று நம்ம உட்காந்துருக்குறோம். நாம் இப்போ மூச்சு காற்றோடு இருக்கும்போது எப்போ மூச்சு நிற்கும் தெரியாது. காலன் வந்து அது நிர்ணயித்து அதை தூக்கும்போது நின்று போகும். இந்த எல்லைக்குள்ளே தான் நாம் உட்காந்துருப்போம். அவர்களுக்கு இந்த எல்லை இல்லை, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கே போய் ஒளிந்து கொண்டால் சூதானது அற்ற வெளிக்கே தெரியாது ஒரு பூதர்க்கே. பூதர் என்றால் இங்கே பூதகணங்கள் நம்ம தான், எந்த உயிருக்கும் தெரியாது. நமக்கு தெரியுங்கிறீங்க. இப்போ சிவன் முக்தர்கள் அப்படின்னா அவங்க உடம்போடு இருக்காங்க. ஆனால் அந்த உயிர் அறிவு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். தெரியாது ஒரு பூதர்க்கே, யாருக்கும் தெரியாது, எந்த உயிருக்கும் தெரியாது. இந்த ஆன்மா எதை செய்து கொண்டிருக்கிறது, எதை நினைத்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்கிறது அப்படின்னா இந்த வேலாயுதன் துணையோடு இந்த பாத அரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து அங்கே போய் ஒளிஞ்சிருக்கு. அங்கே எப்படி இருக்கா? ஒளிஞ்சது மட்டும் இல்லை, சும்மா இருக்க போதாய். அருமையான ஒரு வரிங்க. அந்த இடத்துல சும்மா இருக்க சுகம் வருமோ? தூங்காமல் தூங்கும் நாள் என்னாலோ? இதெல்லாம் இதைத்தான் சொல்கிறாங்க. சும்மா இருக்க போதாய். அருமையா? அப்போ அந்த இடத்துக்கு அல்லும் பகலும் மற்ற இடம் நினைப்பு மறப்பு. இது உலகியலில் நம் போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு. அப்போ அது இல்லாத சூதானது அற்ற துன்பமே இல்லாத சிதாகாச வெளி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிக்கு அதுலேயும் ஒளித்து எங்கே ஒளிகிறது அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய திருவடியில் ஒளித்து சும்மா இருக்க போதாய் அப்படின்ட்டார். ஒரு செயல் இல்லாமல். இந்த இடத்துல செயல் அடங்கிடும். ஏற்கனவே கருவீரணங்கள் அந்த செயல் கிடையாது. உயிருடைய அறிவு முழுக்க அங்கே போய் அடங்கியிருக்கு. அதனால் அதுக்கும் செயல் கிடையாது. இனி மனமே, இப்போ சொல்கிறார், மனத்தை முன்னாடி வச்சு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீ போய் உக்காந்துட்டேன்னா இனி மனமே தெரியாது ஒரு பூதர்க்கே. யாருக்கும் தெரியாது நீ எப்படிப்பட்டவன் என்றது, யாருக்கும் தெரியாது. தெரியாது ஒரு பூதர்க்கேன்னாரு, நீ எப்படிப்பட்டவன் என்று தெரியாது. அப்போ இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? தனக்கென்று ஒரு நினைப்பு மறப்பு எதுவும் இல்லாமல் முழுக்க அடங்கிய நிலை. எதிலே அடங்கிய நிலை? அந்த திருவடியிலே அடங்கிய நிலை. இதுதான் அருமையான ஒரு பாடல். இது அவர் அந்த நிலையில் இருந்தார். இந்த அருளாளர்கள் இருந்த நிலை தான். அப்போ அந்த நிலையை நமக்கு இங்கே சொல்கிறார். இது முருகாற்றுப்படையிலையும் ரொம்ப அருமையாக சொல்வார். அதாவது ஒருத்தர் எப்படியாவது இறைவனை பார்க்கணும் மனதுக்குள்ள ஒரு ஆர்வம். அதனால் நிறைய நூல்கள்லாம் படிக்க ஆரம்பித்தார். அப்போ நூல்கள்லாம் என்ன சொல்லுது? உலகப்பற்றை விடு, எல்லாத்தையும் விடுனோனையும் பார்த்தாரு, விட்டுட்டார். எல்லா வீடு வாசல் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டார்.
கிளம்பி வரும்போது எதிர்த்தாப்புல நக்கீரர் வர்றார். நக்கீரர் பார்க்கார். இவரை பார்த்தோன்னே ஆகா ஒரு நல்ல மகான் மாதிரி இருக்கே, இவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம். சாமி உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவராக தெரியுதே, எனக்கு நல்லா அருள் உள்ளவர் மாதிரி அனுபவம் உள்ளவர் மாதிரி இருக்கே, அப்போ இந்த முருகனை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கே இருக்கிறான் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறார். இது முருகாற்றுப்படையில் வருது. ஓ முருகனை தேட ஆரம்பிச்சிட்டியா, வீட்டை விட்டுட்டு கிளம்பிட்டியா, முதல்ல முருகனை தேட ஆரம்பிச்சிட்டியா, வீட்டை விட்டுட்டு கிளம்பிட்டியா, சரி ரொம்ப சந்தோஷம், தாமதிக்காத, திரும்பி பார்க்காத, கண்டிப்பாக இப்போதே நீ பெறுவ. அழகா சொல்றா, எய்யா நல்லிசை செவ்வேல் சேயை சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு நலம்புரி கொள்கை புலம் விரிந்து உறையும் செலவு நீ நயந்தனையாயின். கிளம்பிட்டியா, செலவு நீ நயந்தனையாயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்ன செய் வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னியவனே. இப்பமே பெறுவ, கிளம்பிட்டேல கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், அந்த அருள் கிடைக்கும். இதுதான் ஞானிகள், யோகிகள், அருளாளர்கள் இவர்களுடைய நிலை. இது அப்படி ஒரு அழகாக நமக்கு எல்லா நூல்களும் சொல்லுது. அருணகிரி பெருமான் ரொம்ப அருமையாக இந்த பாடலில் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த சிவஞானம் திருவருள் கிடைக்கப்பெற்ற ஆன்மா அந்த திருவருளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, அந்த திருவருளோடு கூடி இருக்க வேண்டும். எப்படி ஒரு உலகையில் நம்ம ஒரு வைர நகை தங்க நகை எப்படி பத்திரப்படுத்துவோமோ இது ஞானம். அந்த ஞானம் கைவரப்பட்டாச்சு. அப்போ அந்த ஞானத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடல்ல அந்த திருவடியில், எந்த திருவடி, முருகப்பெருமானை பாத அரவிந்தம் அரணாக இருக்கும் திருவடி, அந்த திருவடியை பற்றி கொண்டால் கைகள் பயப்படாத, நல்ல இடத்துக்கு வந்துட்டு நான் காப்பாற்றுவேன். வேத ஆகம சித்திர வேலாயுதன் வெச்சி, வேலாயுதன் கையில் வேலாயுதன், அது அஞ்சல் என்று சொல்லுது. வெச்சி பூத்த தண்டை பாத அரவிந்தம் மரணாக வேத ஆகம சித்திர வேலாயுதன் அஞ்சேல், பயப்படாத வந்துட்டேன்னு சொல்லி இந்த இடம் இது மட்டும் இல்லை, அது இருக்கிற இடம் தான் அல்லும் பகலும் இல்லா நினைப்பும் மறப்பும் இல்லாத ஒரு சூது ஆனது அற்ற வெளிக்கே. இது சிதாகாசமான அந்த பெருவெளி, அந்த வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க, எந்த ஒரு செயல் அற்ற நிலை இருக்க போதாய். இனி மனமே தெரியாது ஒரு பூதற்குமே, நீ என்ன நிலையில் இருக்கன்றது எந்த உயிர்களுக்கும் தெரியாது, நீ பத்திரமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலையை, அதாவது மேலான சீவன் முக்தர்கள் நிலை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், நம்மோன்று உடலோடு கூடி இருந்தாலும் அந்த உயிர் அறிவானது சிவ ஞானத்தால் அப்படியே நிறைந்து நிற்றதால் ஒரு செயலும் இன்றி, எந்த எண்ணமும் இன்றி, எந்த மறப்பும் இல்லை, நினைப்பு மறப்பு எல்லாமே அற்ற நிலை. அந்த அற்ற நிலையிலே திருவடி இன்பத்தை சதா காலமும் தீர்த்து கொண்டு அதிலேயே தூங்காமல் தூங்கிய அந்த நிலையைத்தான் இந்த பாடலிலே அருணகிரி பெருமான் நம் பொருட்டாக அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்குறார். ஒரு தோட்டத்துக்குள்ளே, மாம்பழ தோட்டத்துக்குள்ளே 2 பேர் போகிறாங்க. அப்படி 2 பேர் போகும்போது ஒருத்தருக்கு 2 பேர் கையிலையும் பழம் கிடைக்குதுன்னு வைங்க, மாம்பழம் கிடைக்கிது. ஒருத்தர் கிடைச்சோன்னே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஒருத்தர் இது என்ன பழம், நல்லா இருக்குமா இருக்காதா, சாப்பிட்லாமா, மருந்து போட்டாங்களா வைக்கலை, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே உட்காந்துருக்கார். அருணகிரி பெருமான் மாதிரி அருளாளர்கள் கையில் கிடைத்த மாத்திரத்தில் அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை தனக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் கொடுக்க நினைத்தார்கள். அதுதான் இந்த பாடல், அருமையான பாடல். இந்த பாடல் மனமாகிய நம்ம மனத்தை முன்னாடி வச்சு இந்த சிவஞானம் கைவரப்பெற வேண்டும். சிவஞானம் கைவரப்பெற்ற மாத்திரத்தில் இவருடைய திருவடியை விட்டு விலகாது இருக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு அப்படியே நீங்க வேண்டும், மனதால் எண்ணத்தால் நீங்க வேண்டும் என்பதை நம் பொருட்டாக அருமையாக சொல்லியிருக்கிறார். இதை இன்றைக்கு சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும்
இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.